வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே வந்து நம்ம பலா செடி பற்றி அப்டேட் தாங்க. ஓகேவா, நான் வந்து 1 டே பிஃபோராக நான் வந்து நம்ம பலா தோட்டத்தினுடைய வீடியோ போட்டிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு செடியை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க. எனக்குமே நாட்டு செடி வளர்க்கணும் தாங்க ஆசை. பட் நாட்டு செடியில் இந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் கொடுக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. நான் அதனால் இது பெஸ்ட் வெரைட்டி அப்படின்லாம் நான் சொல்லலை. ஓகேவா, நம்மளுடைய காலகட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு லைஃப்பில் வந்து இதுவும் நம்ம வந்து வளர்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு 50 செடி நீங்கள் வந்து அந்த செடி வளர்க்குறீங்க, ஹைப்ரிட் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த 50 செடிக்கு கேப்லேயே வந்து நீங்கள் இந்த நாட்டு செடி வச்சிங்கன்னா வந்து இதனுடைய லைஃப் முடியும் போது அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னா வந்து மினிமம் 5 to 7 இயர்ஸ் ஆகும் நாட்டு செடி வந்து காய்க்கிறதுக்கு. நம்ம வந்து 2 டைப் ஆஃப் வந்து ஹைப்ரிட் செடி வச்சுருக்கோம். ஓகேங்களா, என்ன வந்து 2 டைப்னால் வந்து வியட்நாம் ஏர்லி ஆரஞ்சு ஒன்று, எல்லோ ஒன்று, 2 வெரைட்டி வச்சுருக்கோம். இது நீங்கள் பார்க்கறது தான். இப்போ வந்து பாருங்கள், இது நாம் வந்து பிளான் பண்ணியெல்லாம் இந்த செடி வளர்க்கல. ஆனால் நம்ம தோட்டத்துலேயும் நாட்டு மரம் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, 2 செடி வாங்கி வச்சேன். நான் வாங்கி வச்ச பலாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது வந்து அந்த நாட்டு செடி தான். ஓகேங்களா, இது வந்து எங்களுக்கு 90 ருபீஸ் தான் கிடச்சிது. அது வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கி வச்சோம். அந்த செடி வச்சு நாங்கள் வாங்கி வைக்கும் போதே அது 2 இயர் பிளான்ட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து 3 இயரோடு சேர்த்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ஃப்ரூட் விடலை. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வச்ச 1.5 இயர்ஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா, நீங்கள் சொல்கிறது வந்து 100% கரெக்டு தான். ஓகேவா, நாட்டு செடி வந்து லைஃப் கொடுக்கும். 50 இயர்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு காய்க்கும். நீங்கள் வந்து நம்ம ஒரு பிளான்ட் வந்து நம்ம வைக்கிறோன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும். ஓகேவா, அப்போ வந்து நம்ம ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செடிக்கு கேப்பில் வந்து நீங்கள் ஒரு 20 அடிக்கு நடுவில் வந்து வச்சுட்டு 10 அடி கேப்பில் இந்த பிளான்ட் வச்சிட்டிங்கன்னா இது ஈல்டு முடியவும் அது ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நாங்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நிறைய மரம் டைப் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, செம்மரம், சந்தன மரம், நெக்ஸ்ட்டு வேங்கை, அந்த மாதிரிலாம் நாங்கள் நடுவில் வந்து வச்சுருக்கோம். கூடவே வந்து இந்த மாதிரி நம்ம பலா மரமும் வச்சு வளர்க்கணுன்றது ஆசை. நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நாங்கள் கன்சிடர் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக வைக்கிறோம். நம்ம தோட்டத்தில் இதோட 4 நாட்டு மரங்கள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, இது வந்து கீழே ஹைப்ரிட் செடி, மேலே நாட்டு செடி. அப்போவே நான் கட் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இது சூப்பராக வளரும், இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஓகேவா, இந்த ஒரு பிளான்ட் மட்டும் நான் காமிக்கிறேன். மீதி இருக்கிற 4 நாட்டு மரங்களையும் நான் வீடியோக்கு போடுறேன். ஓகேவா, ஒன்றும் நாட்டு மரத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேவா, இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியாது. இது ஃப்ரூட் வந்தால் தான் இது எந்த வெரைட்டி நமக்கு தெரியும். ஓகேவா, நாட்டு மரங்களை நாங்களுமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம், என்கரேஜ் பண்ணுறோம். பட் நாங்கள் போய் எங்களை பர்ச்சேஸ் பண்ண டைம் இல்லை. ஓகேவா, ஆனால் நாட்டு மரம் தாங்க பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய ரொம்ப நாள் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹைப்ரிட் வச்சுருக்கோம். ஆல்டர்னேட்டாக வச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தான் நீங்கள் கமெண்ட் வந்து போட்டிருக்க முடியும். ஓகேவா, ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.